ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி, ஆஷிகா, சந்திரா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் சந்தோஷ் ராயன் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு சோசியல் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜெனிங்கிற ஒரு பொண்ணை வந்து யாரோ ரொம்ப ப்ரூட்டலா ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. யார் இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ஜெனி. இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைச்சா கிடைக்கலையா, அந்த மர்டரை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே பெருசா நமக்கு வந்து போர் அடிக்கல. ஒரு ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப ஒரு திக்கான நிமிடங்கள் அப்படி கிடையாது. யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரியான போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த அளவு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதையமைப்புல தான் படம் டிராவல் ஆகும். அது ஓகே. ஆனா அது வந்து சொல்ல கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமா ட்விஸ்ட் வச்சு செதற விட்டாங்க அப்படிலாம் இருக்காது. அந்த மர்டரரை வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீன்லயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம அவரை கெஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம கெஸ் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. இவரா இருக்குமோங்கிற மாதிரி நம்ம எந்த இடத்துலயுமே அதை யோசிக்க வாய்ப்பு இல்லை. அந்த கதை போற அந்த போக்குல வந்து நம்மளுமே யாரா இருக்குங்கிற மாதிரியான கேள்வியிலேயே தான் நம்மளுமே மூவ் ஆகும். அது மாதிரி இவ்வளவு சீரியஸான படம்ல காமெடி தேவையும் இல்லை, காமெடி படத்துல இல்லவும் இல்லை. அதுவும் நல்ல விஷயம். படத்துல இவ்வளவு சீரியஸான படம்ங்கிறப்ப படத்துல தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸ், தேவையில்லாம ஏதாவது இடத்துல படம் வந்து ஒரு ஜோனை விட்டு வெளியே போறது அந்த மாதிரியோ, இல்ல படத்துல தேவையில்லாத பாடல் காட்சிகள் அப்படி எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு என்ன வேணுங்கிறத வந்து அதை டைரக்ட் பண்ணிட்டாரு. என்ன தேவையில்லைங்கிறத மட்டும் தெளிவா வச்சிருக்காரு. தேவையானதை விட தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லைங்கிறத மட்டும் அவர் அழகா அவாய்ட் பண்ணிட்டாரு சந்தோஷ் ரயான். அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்து எந்த அளவு உண்மைக்கு நெருக்கமா எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்திருக்காங்க. இதுல எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப போலீஸ் வந்து நிறைய ஆங்கிள் யோசிக்கிறாங்க. யாரா இருக்கும், வாட்ச்மேனா இருக்குமோ, அவளோட ஃப்ரெண்டா இருக்குமா, பாய் ஃப்ரெண்டா இருக்குமா சொல்லி ஒவ்வொரு ஆங்கிள் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. யாரா இருக்கும், யார் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய பேரை வந்து சந்தேகப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களும் நிறைய ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விதமா டைம் பீரியட் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு அப்புறங்கிற டைம் பீரியட் நடக்கிற மாதிரி. அப்புறம் இந்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கேஸ் வந்து நார்மலா நம்ம சொசைட்டில நடக்கிற விஷயம் தான். ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல நடக்குது அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமா ஹெட் நியூஸ்ல பேப்பர்ல வரும். பயங்கரமா எல்லாரும் பேசுவோம் சோசியல் மீடியால. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒரு ஆளுக்கு பேர் மட்டும் தான் மாறி கிடக்கும். ஜஸ்டிஸ்ங்கிறது அப்படியே இருக்கும். பேரை மட்டும் மாத்தி மாத்தி நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி சோசியல் மீடியால பரப்புவோம். பயங்கரமா நம்ம எல்லாரும் இது பண்ணுவோம். ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அவர் வருத்தம் இருக்குமே. அவங்களுக்குமே அந்த நியாயம் கேட்கணும், நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடும். பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா, அவங்க எந்த மென்ஷன் வந்துருவாங்க, இவ்வளவுதான் இது பண்ணி நம்ம பொண்ணு கிடைக்கவா போகுது, ரொம்ப அவ்வளவுதான் விட்டுருவோம் அப்படிங்கிற மென்ஷன் அவங்களும் வந்துருவாங்க. ரைட்டா? அது மாதிரி நம்மளுமே அந்த இதை விட்டுட்டு இந்த சர்க்கார்ல சொல்ற மாதிரி அதை விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு நம்மளும் மூவ் ஆயிடுவோம். நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸா அடுத்து எந்த பிரச்சனை வருது அதுக்கு எப்படி ஸ்டேட்டஸ் போடலாங்கிற மாதிரி மூவ் ஆயிடுவோம்ல. அந்த மாதிரி காமிக்கிறப்ப அந்த ஒரு 5 இயர்ஸ் கேப் காமிக்கிறப்ப போலீஸ் யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிள வந்து வக்கீல் வந்து பாயிண்ட் பண்ணி பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா எல்லா ஆங்கிளையும் யோசிப்பாங்க, எல்லா இடத்துலயும் முட்டி மோதுறப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க நிறைய ஆங்கிள யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க யோசிச்ச ஆங்கிள என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே யோசிக்கல. பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐஜி ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்த படத்துல சொல்றேன், தமிழ்நாடு லெவல்ல அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான கேஸா பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கேஸ்ல இந்த ஒரு பாயிண்ட யாரும் யோசிக்கலங்கிறதா ஒரு பெரிய ஆச்சரியம். அது மாதிரி படத்தை இந்த கேஸ வந்து சிபிசிஐடிக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களுமே இல்ல இதுல வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ஒரு இதை வந்து வக்கீல் கண்டுபிடிச்சதெல்லாம் கற்பனையோட உச்சம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் இருந்துச்சு. யாருமே அதை யோசிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அது மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்தை எந்த அளவு மேல் நோக்கி புஷ் பண்ண முடியுமோ அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேருமே. படத்தோட எடிட்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ண ஒரு ஒரு கூலி தொழிலாளி இந்த மாதிரி ரேப் பண்ணிருவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு சொசைட்டிக்கு பயந்து இதெல்லாம் சொன்னா அசிங்கம், சொல்லக்கூடாது. நம்ம நம்ம லைஃப் போயிரும் அப்படிங்கிறப்ப, அத வந்து ஒரு வக்கீல் கிட்ட மறைமுகமா சொல்லி, அத வந்து லா ஜட்ஜு கிட்ட வந்து அவங்களுமே ஒரு தனியா பிரைவேட்டா அவங்க 2 பேரும் மட்டும் மீட் பண்ணி, இந்த மாரி நடந்த இஷ்யூ அந்த பொண்ணோட இமேஜ் எந்த இடத்துல வெளிய வராத மாரி, இது நம்மளோட இதுல நடக்கிற விஷயங்கள் தான். இவ்வளவு உண்மையா இருக்கு. இது நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் இந்த ஒரு ரேப் மாரி பதிவாச்சு அப்படின்னா, மொத கூட அவங்களோட போட்டோஸ்லாம் போடுற மாரி இருந்துச்சு. இப்ப அது எதுவுமே கிடையாது.
நீங்க நியூஸ் பேப்பர்லயே பாக்குறீங்க அப்படின்னா புகைப்படம் இல்லாம இந்த மாதிரி ஒரு இதாயிருச்சு. இந்த நியூஸை தான் போடுவாங்களே தவிர நேம் கூட வருமான்னு தெரியல. பொண்ணோட நேம் கூட வெளியே வராது. அந்த அந்த ரேபிஸ்டோட நேம் தான் வருமே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட நேம் வராது. அந்த அளவு ஆஹ், பத்திரிகைகளும் சரி போலீஸுமே ரொம்ப அதில் கவனமா நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க. அதையும் அந்த படத்துல ரிஃப்ளெக்ஷன் பண்ணதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம். படத்துல அந்த கிளைம் அந்த அந்த வில்லனை காமிக்கிறப்ப வந்து எப்படி இவன் இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. அவன் வந்து எல்லாருமே அதாவது படத்துல நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசு. அந்த ஆஷிகான்னு சொன்னவங்க, சந்திரான்னு சொன்னவங்க, அந்த படத்துல வரக்கூடிய அந்த மர்டரர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப புதுசான ஆட்கள் தான். நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள் யாரு அப்படின்னா ரேகாவும் நிழல்கள் ரவியும் மட்டும்தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள். மற்ற எல்லாருமே புதுசான ஆள் தான். அந்த புதுசா இருக்கிறது தான் அந்த படத்துக்கான ஒரு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள் படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க மேல நம்மளோட கேள்வி போய்க்கிட்டே இருக்கும். இவங்களா இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி ஒரு இது போகும்ல. அதுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாம எல்லாம் புதுசுங்கிறப்ப நம்ம யாரு மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம்? அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டைரக்டர். படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்க சான்ஸ் இருக்கு. படத்த பாருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். படம் வந்து இதான். இப்ப நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து எப்படி அது இதாகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே டைரக்டர் வந்து எழுதியிருக்காரு. படம் வந்து பெருசா எந்த இடத்துலயுமே லேக் இல்ல. அது உண்மை. அது சொல்லலாம். படம் பிடிக்குமா, பிடிக்காதாங்கிறது அவரவரோட மைண்ட் செட்ட பொறுத்துங்கிறது வந்து உண்மை. படத்த பார்க்க நினைச்சா உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். பாருங்க. இந்த படத்த பார்த்திருந்தேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, பிடிக்கலையா அப்படிங்கிற உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. ஏன் ஒரு பிலோ அவரேஜான ஒரு படம் தான். ரொம்ப ஹையான ஒரு படம்னு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமான படம்னு சொல்லலாம். பிலோ அவரேஜான ஒரு ஒரு படத்த பண்ணலாம். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.